Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa. புதிய இந்தியாவின் ஃபேவரட் பெவரேஜ் Campa is back, Chica. கரெக்டா சொன்ன மச்சான். கேம்பா புதிய இந்தியாவின் கூல் ட்ரிங்க் நம்ம கேம்பா மச்சான். ரீலான்ச் பை ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். சம்மர் ட்ரிங்க் கேம்பா ஆரஞ்சு, கேம்பா கோலா, கேம்பா லெமன், மல்டிபிள் ஃபிளேவர்ஸ் இருக்கு. வியூவர்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. Yup, only 10 rupees for 200 ml. Click the link in the description below to check it out. IPL gives you more than what you bargained for. That's what Titan I Plus does for you. நீங்க ஒரு பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தா ஒரு பேர் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயா கிடைக்கும். எப்படின்னா buy one and get one free on Titan and Fast Track Packs. Visit Titan I Plus. Dear viewers, உங்களுக்கு சொல்றேன் 130 years of legacy அமிர்தாஞ்சன் தான். தலைவலினா அந்த காலத்துல இருந்து நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து எனக்கு நான் தெரிஞ்ச காலத்துல இருந்து அமிர்தாஞ்சன் தான். ஏன்னா நான் ஸ்கூல் படிச்ச லெஸ்ல தான் அந்த ஆஃபீஸ் இருக்கு. நானும் லெஸ்ல தான் படிச்சேன். எங்க அப்பா தான் பாட்டில் வாங்கி வச்சிருப்பாரு அமிர்தாஞ்சன். நாங்களும் வாங்கி வச்சிருக்கோம். ஒண்ணு இல்ல, தலைவலியா அமிர்தாஞ்சன் போடா போறோம், பக்கா சரியாயிடும். சோ இப்ப அமிர்தாஞ்சன் ரோல் ஆன்லயும் வந்துட்டு, அதே மாதிரி பேக் பெயின் ரோல் ஆன்லயும் வந்துட்டு. சோ பேக் பெயின், ஹெட்ஏக் இதெல்லாம் போற அமிர்தாஞ்சன் ரோல் ஆன் அண்ட் பேக் பெயின் ரோல் ஆன் படக்குன்னு அப்படியே சரியாயிடும். போச்சு, இட்ஸ் கான். அமிர்தாஞ்சன் தான் போட்டுக்காங்க, எல்லாம் பக்கவாயிடும். முக்கு மேல ராஜா. ஆஹா. கேம்பா தான் பாத்தீங்களா. கிங் ஆஃப் கிங்ஸ் கோலி, ரெயின் சுப்ரீம், ஆர்சிபி ரெயின் சுப்ரீம் பொசிக்கிட்டாங்க போட்டு ஜிடிய. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க டைட்டன் ஐ பிளஸ் ஸ்டைலா கிளாஸ் கிடைக்குது. ஸ்டைலு தான், சூப்பர் ஸ்டைலு தான். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. டைட்டன் ஐ பிளஸ் போங்க, ஃபேண்டாஸ்டிக் கிளாஸஸ் கிடைக்கும், வாங்கிக்கோங்க, ஸ்பெக்ஸ் வாங்கிக்கோங்க. அப்புறம் அமிர்தாஞ்சன், அப்பா ஜிடி தலைவலியே ரொம்ப கஷ்டப்பா. 1 2 3 ஷாபு 3 ஒரே தலைவலி. ஜிடி பசங்களா அமிர்தாஞ்சன் தடவிக்காங்க, இல்லைன்னா பேக் வந்தா ரோல் ஆன் போட்டுக்கோங்க எல்லாரும். Yes, Chica, RCB statement victory back to back, joining CSK and MI. They are in the conversation as one of the greatest teams in the teams in the ரெண்டு வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா the way they have performed, they have been a standout. Last 2 years, last year சரி, இந்த வருஷமும் சரி, they were the team to beat. They have proven it yet again. And it's their time, Chica. RCB women's team, RCB men's team. They are, as a franchisee, I think we have to give them a lot of credit and a lot of, respect and praise, Chica. ஏன்னா கலக்கி இருக்காங்க all across their franchisee cricket. 100% நீ சொல்ற மாதிரி விமென்ஸ் கிரிக்கெட்லயும் எல்லாம் அவங்க டாப் லாஸ்ட் 2 இயர்ஸ். இப்ப மென்ஸ் கிரிக்கெட் டாப் 2 இயர்ஸ். ஐ மீன் நீ சொன்ன மாதிரி த ரேட்டிங் சுப்ரீம். இது எப்படி 2010-11ல வந்து சிஎஸ்கே டாமினேட் ஆனாங்களோ, எப்படி 1920 மும்பை இந்தியன்ஸ் டாமினேட் ஆனாங்களோ, அதே மாதிரி தான் இப்ப ஆர்சிபி. தே லுக் அன்பீட்டபிள். ஐ மீன் இன் ஆல் ஃபேர்னஸ் இன்னைக்கு ஆடின மேட்ச்ல பார்த்தா சூப்பரா பிளான். தே ரியலி லுக் அன்பீட்டபிள். ஐ திங்க் பார்த்தனா இன்னும் 2-3 வருஷம் இந்த பசங்க தான் அடிப்பாங்க மாதிரி அந்த மாதிரி ஆடுறாங்க அவங்க. நீ அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. Absolutely, நீங்க கரெக்டா சொன்னீங்க. They have a very good chance. இதே ஸ்குவாட் தான் நெக்ஸ்ட் இயரும் மெயின்டைன் பண்ண போறாங்க. No major injury concerns, no major retirement concern. Virat Kohli still looks as good as ever. Bhuvi looks as good as ever. Krunal Pandya looks as good as ever. எல்லாரும் கலக்கின்னு இருக்காங்க. ரஜத் படிதார் 2 years of captaincy, 2 years victory. அதுல பார்த்தனா ஃபைனல்ஸ்ல ஜாஷ் ஹேசல்வுட், புவனேஷ் குமார், குருணால் பாண்டியா ஐபிஎல் ஃபைனல் உதவியே வாங்கினது கிடையாது. அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட் எந்த ஃபைனலும் வாங்கினது கிடையாது. அவன் அந்த மாதிரி ஆட வச்சிருக்காங்க. குருணால் பாண்டியா 5 சாம்பியன்ஷிப்ஸ், இவன் 3 சாம்பியன்ஷிப். யாரு? ஹேசல்வுட் 1, சிஎஸ்கேக்கு 2 இங்க. அவன் வந்து புவனேஷ் குமார் 1, எஸ்ஆர்ஜி இங்க 2, 3 சாம்பியன்ஷிப். சோ தே ஆர் ரியல் சாலிட் சாம்பியன்ஸ் இன் தம் அபார்ட் ஃப்ரம் விராட் கோலி. பனானா வியூவர்ஸ், இந்த கிங் ஆஃப் கிங்ஸ் கோலி இருக்கானே, வேற லெவல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க. நிஜமாவே சொல்லணும், பாருங்களேன். ஒரு மாதிரி சைடு நான் இருக்கேன், எனக்கு கவலைப்படாது. நான் தான் கிங் ஆஃப் கிங்ஸ் கோலி. அதான் மச்சான், நிஜமா கிங் ஆஃப் கிங்ஸ் கோலி, கிங் ஆஃப் சேஸ் என்ன வேணா சொல்லுங்க. அலட்சியமா அடிச்சுட்டு போயிட்டான். 75 நாட் அவுட், தில்லுக்கு துடுன்னு ஆடினா. பட் இஃப் யூ நோட்டீஸ் ஒன் திங், போஸ்ட் மேட்ச் ஸ்பீச் ஒன்று சொன்னா தெரியுமா விராட் கோலி? அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர் விடக்கூடாது. அவனு வெங்கடேஷ் ஐயரும், இந்த ரபாடாவும் சரி சிராஜ், இவங்க 2 பேர் தான் போலர்ஸ் இருக்காங்க. இந்த 2 பேரும் உரிச்சிடணும். அவன் தான் அந்த பிளானோட தான் வந்திருக்காங்க இவங்க. What they did was what? We don't want the opening bowlers to settle down. Let's go for the power play. அந்த power play dominate பண்ணாங்க, அங்கேயே மேட்ச் முடிச்சிட்டாங்க. Virat Kohli சொல்லிக்கிறான் stuff of dreams, and actually நிஜமாவே RCB stuff of dreams, man. Domination nation. It's your time to enjoy. But Chika,
their bowling has been their kingpin. Toss win பண்ணி bowling எடுத்தாங்க. கொஞ்சம் ட்ரிக்கி விக்கெட்டா இருந்தது, கொஞ்சம் ஸ்லைட்லி ஸ்டிக்கி விக்கெட்டா இருந்தது. நாட் த யூஷுவல் குஜராத் விக்கெட் மாட்டின்டாங்க. பட் 1-2-3 ஷாபு 3 in the two most important matches, qualifier 1 and the final, against a top quality bowling attack, they were found wanting, Chika. 1-2-3 ஷாபு 3 யாரும் ஒத்துக்கல, என்ன போட்டு கலடா பண்ணாங்க எல்லாரும். 1-2-3 நல்லா ஆடினான் ஷாபு Chika. வாஷி ஆக்சுவலி மிடில்ல வாசி ஆடினா என்ன விஷி வாசி ஆடினான்டா அவன். கடிச்சு தான் அடிச்சான். அனி டோன்ட் 1-2-3 ஷாபு 3 டீம்னா இது ஒரு ஒண்ணுமே கிடையாது இவங்களுக்கு. பட் ஆனா இந்தியா வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ஓவர் அப் த ஸ்டம்ப்ஸ் போட்டாங்க. அப் த ஸ்டம்ப் டிரைவ் அடிக்க ஆரம்பிச்சான். யாரு சாய் சுதர்ஷனும் சரி சுப்மன் கில் டிரைவ் அடிக்க பார்த்து ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பார்த்தா டக்கு டக்குன்னு 22 ரன்ஸ் வந்தது. அப்புறம் பார்த்தாங்க ஒரு பிளான் போட்டாங்க பாரு, இந்த ஃப்ரண்ட் ஃபுட்ல உங்களுக்கு பாலே கொடுக்க மாட்டேன். சுப்மன் கில் டெஸ்ட் மேட்ச் லெங்த் அடிக்க போய் காலி மூக்கு மேல ராஜா மிட் ஆஃப் அவுட். அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷனுக்கு ஒரு பால் ஃப்ரண்ட் ஃபுட்ல போடலையே, எல்லாம் ஷார்ட் பால் எல்லாம் ஷார்ட் பால் போட்டு அது என்ன ஷார்ட் ஆனான்னு தெரியல. சாய் யூஸ்வலா இந்த மாதிரி ஷார்ட்னா பாவம் ஆடவே மாட்டான் சாய் சுதர்ஷன். என்ன மாதிரி ஷார்ட் ஆனா தெரியல. அந்த வைபவ் சூரியவன்ஷி டென்னிஸ் பால் 6 அடி பார்த்த அந்த மாதிரி அடிக்க பார்த்தான் அந்த ஷாட். அது கட்சியில் அது ஒரு மூக்கு மேல ராஜா. எல்லாரும் ஷார்ட் பால் எடுத்துருக்காங்க. நீ அந்த 400 சிந்து அந்த சிந்து போல் ஷார்ட் பால் இல்ல மிட் ஆன் மேல அவுட், ஓல்டர் ஷார்ட் பால் மேல ஷார்ட் பால் அவுட். ஒரு 5-6 பேர் ஷார்ட் பால் போட்டு எடுத்தாங்கடா. நீ சூப்பர். அது ஒன்று பிளானிங், பட் எக்ஸிகியூஷன். பிளானிங் இஸ் ஒன் திங் டியர் வியூவர்ஸ், பட் எக்ஸிகியூஷன் பிரமாதம் பண்ணாங்க ஆர்சிபி bowlers. அண்ட் குருணால் பாண்டியா ஃபைனல் வரிசை பாருங்க Chika. திருப்பி 4 overs 23 runs 1 wicket. ஒரு ஸ்டேஜ்ல 3 overs 13 runs 1 wicket இருந்தான். ராசிக்தார் சலாம் ஃபைண்ட் த டோர்னமெண்ட் ஃபார் ஆர்சிபி. அவங்களுக்கு லாஸ்ட் இயருக்கு அவ்வளவா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, ஏன்னா யஷ் தயால் இருந்தாரு. இந்த வருஷம் கலக்கிட்டாரு. இன்னைக்கும் சூப்பர்வா போலிங் போட்டாரு டெத்ல. புவி அண்ட் ஹேசல்வுட் ஆஸ் யூஷுவல். ஜேக்கப் டஃபி அடி வாங்கினார். ஆக்சுவலி அவர் தான் கொஞ்சம் நல்லா அடி வாங்கினாரு. மீதி எல்லாரும் கலக்கிட்டாங்க. ஆனா நீ சொன்ன மாதிரி அவங்க போலர்ஸ் கலக்கிட்டாங்கடா. நீ ராசிக்தார் சலாம் ஐயோ என்ன மாதிரி கன்சிஸ்டன்டா போலிங் போட்டிருக்கான். இந்த என்டையர் டோர்னமெண்ட் கன்சிஸ்டன்டா போலிங் போட்டிருக்கான். ஆல் மேட்சஸ், all important matches he's come good, which is a very big sign. And Krunal Pandya சொல்லவே வேணாம். இந்த பிக் மேட்சஸ் அவன் எப்படிதான் ஆடுறான்னு தெரியல, சூப்பரா பண்றான். பட் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன தெரியுமா பிடிச்சது இவங்கள்ட்ட, இவங்க குருணால் பாண்டியா நீ பாருங்க டியோபஸ், என்ன அனாலிசிஸ் பாருங்கண்ணா. finals in Archie just become the different beast altogether. Already 2 man of the matches in a final. Very interesting, Chika. I mean, lot of talking points about man of the tournament. Of course, Vaibhav Sooryavanshi da poche. We all saw that he was the player of the tournament. But in a very weird way, Bhuvi ஒரு ஷவுட் அவுட் இருந்ததுல மேன் ஆஃப் த டோர்னமெண்ட். லெட்ஸ் ஃபர்கெட் த பாயிண்ட் சிஸ்டம். பாயிண்ட் சிஸ்டம் இஸ் ஸ்கோர்ட் டுவர்ட்ஸ் தி பேட்டர்ஸ். பட் புவி had a very good shout to be the player of the tournament, his team winning. Yeah, but Bhuvi had a good shout out for the beat of purple cap. Unfortunately ஒரு மட்டமான ஒரு டெலிவரி போட்டு ரபாட் ஒரு விக்கெட் எடுத்துருவான். இல்லனா Bhuvi தான் அவனுக்கு purple cap actually. But most valuable player actually obviously இவன் தான்டா, சூரியவன்ஷி தான்டா. நீ மைல்ஸ் ஹைட் the pointsல பார்த்தா மைல்ஸ் ஹைட். See, one thing you have to understand is அந்த சின்ன பையன் வின்னிங் டீம்ல இருந்து கொடுக்கணும்னா, அப்படி வின்னிங் டீம்ல கொடுக்கனா it could be only Bhuvnesh Kumar. Obviously winning டீம்ல மேன் ஆஃப் டோர்னமெண்ட் அப்படி சொன்னா it's only Bhuvnesh Kumar. But overall most valuable player 100% only சூரியவன்ஷி. ஏன்னா சிங்கிளான ஒரு சின்ன பையன் அடிச்சு வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தனா அந்த வைபவ் சூரியவன்ஷின்ற எல்லா அவார்டும் வாங்கி போறாங்க. அது பாருங்க, இது பாரு என்னலாம் அவார்டுன்னு பாருங்க. எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் தி சீசன், சூப்பர் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் தி சீசன், சூப்பர் சிக்ஸர் ஆஃப் தி சீசன், ஆரஞ்சு கேப், most valuable player, all done by the age of 15. Basically அந்த 15 வயசுல தான் ஒரு கிட்டுக்கே யூசுவலா ஒரு ட்ரீம் வரும் Chika. ஏதாவது இது ஒண்ணு வின் பண்ணா பெரிய விஷயம் இல்ல நம்ம லைஃப்ல அப்படின்னு. 15 வயசுல இந்த பையன் எல்லாமே வெயிட் கரோ பேட்டா, ஒரே வருஷத்துல எல்லாத்தையும் வின் பண்ணி காமிக்கிற அப்படின்னு காமிச்சிருக்கா. ஏய் இவன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் சீசன் ஆடுறான். போன வருஷம் லாஸ்ட் எண்ட் ஆடினான். சோ ஒரே சீசன் எல்லாத்தையும் முடிச்சிருக்கான். போன வருஷம் எடுக்க கூடாது. போன வருஷம் 4-5 மேட்ச் தான் ஆடினான். ஒரே சீசன்ல முடிச்சிருக்கான் அவன். போன வருஷம் அதிக ஹாஃப் அ சீசன் தான் ஆடினான். இந்த ஃபுல் சீசன் ஆடினான். சூப்பர். வைபவ் சூரியவன்ஷி அப்பா அப்பா Virat Kohli was talking to for a long time. It's a very good sign. You would have learned a lot of things from Virat Kohli. ஏதோ பேசினா ரொம்ப நேரம் பேசினா போஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம். It's very good. அப்பா நல்ல ஹேர்லாம் கட் பண்ணி சின்ன குழந்தை மாதிரி எல்லாம் ஹேர்லாம் கட் பண்ணி ட்ரிம்மா வந்தான். அப்பா எல்லா அவார்டும் வாங்கிட்டு போயிட்டான் அவன் சின்ன பையன். ஒரு 15 அவன் imagine his parents, how proud his parents will feel. Yeah? And definitely அவன் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி ஒன் டே இந்த T20 டீம்ல ஆடியே ஆனவன். எப்படி பண்ண போறான் என்ன பண்ண போறான்னு செலக்டர்ஸ் எனக்கு இந்த மாதிரி எல்லா அடியும் அடிச்சு போயிடாடா. ஸ்ட்ரைக்கரா இருக்கணும், சிக்ஸஸா இருக்கணும் எல்லாம். அலெக்ஸ் சிக்ஸஸ் எல்லாம் பார்த்தா திஸ் கேம் எல்லாம் எங்கயோ வே பிஹைண்ட்.
மோஸ்ட் வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் வே பிஹைண்ட், சூப்பர் ஸ்ட்ரைக்கர் பாயிண்ட்ஸ் வே பிஹைண்ட். யாரும் கிட்ட கூட இல்லையடா. Nobody's even ஆரஞ்சு here. கேப்டன் ஒருத்தனுமே கிடையாது. நோபடி. பட் Yeah, ஆரஞ்ச் கேப்டன் கில்லு வந்து அடிச்சிருக்கலாம் இன்னைக்கு, விட்டான். இன்னைக்கு கில்லு அடிச்சிருந்தானா அடிச்சிருக்கலாம். But coming back to RCB Ani and coming back to Virat Kohli, அவன் என்ன சொன்னான் பாத்த போஸ்ட் மேட்ச்ல, I always dreamt of hitting the winning runs in a championship trophy and winning the championship நம்பரு. So இதுல என்ன தெரியுதுன்னா, ஒரு ட்ரீம் இருக்கணும், அந்த ட்ரீம் நீங்க அப்படியே ட்ரீம் பண்ணிட்டே இருக்கணும். அது ஒரு நாள் ட்ரீம் ட்ரூமா வரும். அது மேனிஃபெஸ்டேஷன் சொல்லலாம், நீங்க ட்ரீம்னு சொல்லலாம், நீங்க வேணா ஒரு டீப் ரூட்டட் டிசைர் சொல்லலாம். நீங்க என்னன்னா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா you work towards it consciously, you get it one day. சிக்ஸ்ல அடிச்சு வின் பண்ணி கொடுக்குறாண்டா அவங்களுக்கு. அதான் விராட் கோலி. அது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அனி, 145 ஃபுட் வேஸ் நாட் பிக் டோட்டல். ஆனா 30 கூட ஆடி வின் பண்ணிக்கலாம், தள்ளி கூட ஆடி வின் பண்ணிக்கலாம். பட் அவங்க என்ன டிசைட் பண்ணாங்க பாரு, அட்டாக் அவுட்லைன்ல முடிச்சிட்டாங்க. ஜீகா கரெக்ட் ஐடியா, கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலா வெங்கய்யா ஐயர் கரெக்டான அந்த ரோல் பண்ணிட்டு போயிட்டாரு. பட்டுன்னு ஒரு 20-30 ரன் அடிச்சுட்டு வெங்கய்யா ஐயர் அவுட் ஆயிட்டான் 32 of 16. அதுக்கப்புறம் விராட் கோலி ரபாடாவை டேக் டவுன் பண்ணுது. ஒரு 2 overs 40 runs வளர்ந்துட்டான். அவ்வளவுதான், அங்கேயே மேட்ச் ஓவர். அதுக்கப்புறம் தேவர் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் ஓகே. இது ஒரு சூப்பர். See, he's the king of chases for a reason, Chika. I mean, he's simply the best. You just have to have 2-time IPL winner. That's it. Simply the best. He's there. Ani, just imagine Ani, 2024 retired, not 2020 format la irundhe. After 2020 World Cup, 2024 is retired from what you call T20 international cricket. அதுக்கப்புறம் வந்து 2 டிராஃபி வச்சிருக்கான். 25ல ஒரு டிராஃபி, 26ல ஒரு டிராஃபி. அண்ட் அதுக்கப்புறம் இயர் ஆன் இயர் 600 ரன்ஸ் மேல அடிக்கணும்னா, ஜஸ்ட் இமேஜின் விராட் கோலியோட பேஷன், ஒரு what you call aggression and commitment to game and the determination to win and succeed for his team. Amazing da பாரு. Amazing. என்ன வேணா சொல்லுங்க. last 3 years கோர்ஸ் பாடுறான் வந்து. வேற லெவல்ல. And strike rate பாருங்க, இந்த வருஷம் பாருங்க 2020 741 639. I mean, his strike rate this year is the best, 165. Team of the tournament yaar Chika? Vaibhav Suryavanshi and Virat Kohli. Vaibhav Suryavanshi, Shubman Gill. Vaibhav Suryavanshi, Virat Kohli. அது ஒரு ஷோயே பண்ணுடா. அது நான் இன்னும் ரெக்கார்ட் பண்ணலாம். இல்ல ஒரு ஷோ பண்ணிடலாம். அதுல வச்சுட்டு அது தனி ஷோயே பண்ணும். பட் ஆனா விராட் கமிங் பேக் டு விராட் கோலி, அனி இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து உனக்கு உயிர் கொடுத்து ஆடுறான், who's giving his heart and soul for the game. Obviously the entire team gets lifted up the viewers. அதான் ஒரு டிஃபரன்ஸ். வேற எந்த டீம் இந்த மாதிரி இல்ல. இப்போ நீ ஒரு சன்ரைசர்ஸ் மாதிரி டீம் வச்சுக்கோயேன், கிளாஸ் இஸ் பிளேயிங் பிரில்லியன்ட்லி, பட் இந்த மாதிரி ஒரு பேஷன் கமிட்மெண்ட்லாம் கிடையாது. By Indians have 6-time IPL winner in Rohit Sharma. They have teams have it. நீங்க சொல்ற மாதிரி RCB is see more than Virat Kohli. Their team is very well rounded, Chika. Virat Kohli had AB de Villiers, Chris Gayle in the past, players, batters who could win matches on their own. ஆனா என்ன டிஃபரன்ஸ்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு bowling attack and இந்த மாதிரி ஒரு completed middle order அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ என்ன டிஃபரன்ஸ், ஒரு சூப்பர் bowling attack, ஒரு சூப்பர் திங்க் டேங்க், ஒரு மோ போபாட்ல இருந்து ஆண்டி ஃபிளவர்ல இருந்து தினேஷ் கார்த்திக் அண்ட் மாலுலன் ரங்கராஜன்ல இருந்து நல்லா செட் பண்ணிருக்காங்க. பியூட்டிஃபுல்லா ஆக்ஷன்ல செட் பண்ணாங்க. ரிமெம்பர் தே காட் லக்கி இன் தட் ஆக்ஷன். அந்த வெங்கி ஐயர் பிட்டு விட்டாங்க லாஸ்ட்ல. That became a blessing in disguise for them. Yana, they were able to get Bhuvanesh Kumar and Hazelwood, and we've seen what Bhuvanesh Kumar and Hazelwood have delivered for them. ஒரு complete bowling attack with silent heroes. Rajat Patidar, Jitesh Sharma last year. Rajat Patidar இந்த வருஷம் ஒரு சூப்பர் ஸ்டார் கேப்டனா மாறிட்டான். So Krunal Pandya every year in year out, they have the complete package to go on and win one more year, Chika. It'll be very difficult to stop them. You said it right. They look like a team that will dominate for next 2-3 years, and not 1 year, at least minimum 1 year in your own terms. And they have 8 different man of the matches. The very fact that 8-9 different man of the matches that through the tournament goes to show, they're not dependent on one player. They're not dependent on one player. See, all other teams are too dependent on 1 or 2 players. They are playing as a team. The overall team, they played as a team. Cricket is a team game, viewers. Prove pannanga. Team work is important. Prove pannanga. There are 8 different man of the matches. Sama performance Chika. Venki Iyer ulla vanda செமையா பண்ணிருக்கான் ஓபனிங். Phil Salt நமக்கு தெரியும். ஆமா, man of the match. Phil Salt David Padikkal நம்பர் 3ல வந்து கலக்கி இருக்காரு இந்த சீசன். ரஜத் படிதார் சொல்லவே வேணாம். டிம் டேவிட் எப்ப தேவையோ வந்து அடிச்சிருக்காரு. குருணல் பாண்டியா ஒரு செம கிரைசிஸ் மேனா இருந்திருக்காரு அவங்களுக்கு. சோ ஜிதேஷ் சர்மா மட்டும் தான் அடிக்கல இந்த சீசன் அவங்களுக்கு. ஆக்சுவலி தே had to carry only one player. Whereas அந்த பக்கம் ஜிடி பாத்தீங்கன்னா இல்ல, ராகுல் திவாத்தியாவா இருக்கட்டும்,
ஒரு மிடில் ஆர்டர்ல வந்து இந்த நிஷாந்த் சந்துவா இருக்கட்டும், they tried ஷாருக் கான். There was so many gaps. Even Jason Holder, the batter, was not fantastic. ஒரு bowler-ஆ சூப்பரா பண்ணான். பேட்டரா ரொம்ப இது ரஷித் கானுக்கு சான்ஸே கிடைக்கல. வாஷிங்டன் சுந்தர் was very good this year. Not outstanding, not bad. He was good this year. But இன்னும் நிறைய pieces தேவை. குஜராத் next year வந்து இந்த வருஷம் GT also got through a little bit of luck at the GT match. I mean, Delhi match. First they started off slowly, but yeah, fair enough. They came out. But I tell you what, Ani, the 1-2-3 ஷாபு 3 team மாஸ்லாம் வச்சு பண்ண முடியாது. ஒரு ஆல் ரவுண்டர் டீம் வேணும் நீ bowlingல. I mean, ஒரு டீமா இருந்தா எல்லாமே they have இருக்கும். come to the final. They have only 2 pieces to fill, Chika. ஒரே ஒரு பீஸ் தான். அவங்களுக்கு மிடில் ஆர்டர்ல ஒரே ஒரு நல்ல பேட்டர், ஒரு நல்ல ஃபினிஷர் தேவை அவங்களுக்கு. 1-2-3 இருக்கு. உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர் நல்லா ஆடுறான் 5ல. நம்பர் 4ல ஒரு இந்தியன் பேட்டர் தேவை. நம்பர் 6ல ஒரு நல்ல ஒரு ஃபினிஷர் தேவை அவங்களுக்கு. Those 2 slots they have to fill, which I'm sure they can. I mean, that's a different thing. But Ani, what I like about I mean, the difference between GT and RCB and other teams is RCB is not dependent on single player. They are dependent on the team, and they play as a team, and the teamwork is wonderful for them. Multiple man of the matches and multiple people performing the same game, putting their hands up and saying, we will do it for you. That is a good sign of a championship side, Ani. That's not a championship side. And they look very dangerous. They look very dangerous today. Batting ஆகட்டும், bowling ஆகட்டும், எல்லாம் dangerous இருக்காங்க. And நீ பார்த்தா GT last 3 matches against them கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க. I mean, Gill has not scored against them last 3 matches. RCB ஓட பண்ண மெயின் மேட்ச்ல கில் ஸ்கோர் பண்ணது கிடையாது அவங்களுக்கு. கஷ்டப்பட்டிருக்காங்க. That's the whole problem. அவங்களோட டாப் ஆர்டர் ஃபெயில் ஆயிடுச்சு லாஸ்ட் 2 மேட்ச். எப்போ தேவையோ அப்போ அடிக்கல ஃபைனல்ஸ்ல அண்ட் இந்த மேட்ச் முன்னாடி. பட் ஏன்னா எப்படி பார்த்தாலும் இல்ல சீக்கா, they'll go into this year. நீங்க பிகினிங் ஆஃப் த இயர்ல GT ஃபைனல்ஸ் வரும்னு சொல்லியிருந்தீங்கன்னா யாருமே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. They have exceeded. ஆனா அவங்களுக்கு இப்போ ஆக்ஷனுக்குள்ள போகும்போது வெரி வெரி ஈஸி ஜாப் சீக்கா. There will be an Indian middle order coming and one finisher. It is not a tough job for GT to fill because they still the top 3. பாருங்க சீக்கா, 700 runs Sai Sudarshan, 730 Shubman Gill, 500 Butler. So their top 3 is solid. Season to season they are also getting 700, 600, 700, 600. ஒரு 2 நல்ல ஃபினிஷர் கண்டுபிடிக்கணும் அவங்க. அது மட்டும் கண்டுபிடிச்சனா ஷுவரா இந்த டீம் திருப்பி வந்து அவங்களும் they'll be there to stay in the playoffs. I don't know, Ani, let's not talk about next year, but I'm talking about this match today. Going by the RCB, Machan, Nejama, I don't know how to stop admiring Virat Kohli. The shot at Chapadia, Rabada or shot to dear viewers. And the Rabada overall, Adipa Uripan, the correct shot, if the Pano and dear viewers, big Pono or shot, flat, hardly 10 feet per on the height of the ball 6. 10 feet, the middle is 6 rather. Parandu rather. எப்படி அடிக்கிறான் அந்த ஷாட்லாம, அது ரபாடா ஒரு பேச அடிக்கான். அண்ட் இட்டுக்கான் ரபாடா பாத்தி அந்த ஓவர் ஒரு 6 2 4 அடிப்பான் போட்டு டபக்குன்னு அப்படி அடிப்பான், அப்புறம் புல் பண்ணுவான் அப்படின்னு 4. அந்த ரிஸ்டி ஒர்க் அந்த அடிச்சதெல்லாம் பார்த்தா ஸ்கொயர் லெக் ரீச் அடிச்சதெல்லாம் ரபாடா அடி அபிவாஸ். அந்த ரபாடா அடிச்சதுனால்தான் they got அந்த அவங்களுக்கு இவங்களுக்கு சீட்டிங் என்னடா ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா ரபாடா இஸ் த கீ போலர். இந்த ரபாடா வாஸ் கோலி, ரபாடா கோலின்னா போச்சு மேட்ச் அப் கீச்சம்லாம் சொல்லியிருந்தாங்க. ரபாடாவாட எனக்கு மேட்ச் அப் சொல்றீங்க வாங்கடா நான் காமிக்கிறேன்னு சொல்லி போட்டாயா ஒண்ணு. ரபாடா டே நான் கிங் ஆஃப் கிங்ஸ் கோலிடா, ரபாடா வாடா. எஸ், இஸ் காட் த வாட் யூ கால் பர்பிள் கேப். பட் அந்த மேட்ச் ஐ திங்க் அவன் வெரி லாங் அன்னைக்கு he want to really prove a point that இந்த மேட்ச் அப் கீச் அப்லாம் ஒரு படலங்கும் கிடையாது, நான் அடிச்சு காமிக்கிறேன் அப்படி ரபாடாவான. அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல கிழிச்சு கொடுத்துட்டாங்கடா போட்டாடா. அண்ட் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெங்கியா நீ சொன்ன மாதிரி எல்லா மேட்சும் he's played his cameos பாத்திருக்கியா. One match he went on to score 70 and got the man of the match. But majority of the knocks are cameos. His role was very clear, Venkia here. And their partnership was very, very important. Yeah. ஆனா இதுல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிடாது பாத்தியா அதுல ஜோக்கு. 10 and 11 CSK வின் பண்ணிச்சு தோனி கேப்டன், 19 வின் பண்ணிச்சு ரோஹித் சர்மா கேப்டன். இப்போ 25-26ல இவங்க வின் பண்ணிச்சு கேப்டன் கட்சி ரஜத் பட்டிடார். ஓகே, இது இந்தியன் பிளேயர், பட் அவன் T20 ஆடினதே கிடையாது. அவன் இந்தியாவுக்கு பெஸ்ட் ஜோக்கா தான், இந்தியாவுக்கு T20 ஆடினது கிடையாது. But he answered that question very well. அவன் கேட்டான் என்ன what is it secretனா, it's written na, pre-written na. He said it's all written up. He gave the credit to God's will. That's what he gave credit, which is a nice sign. அவன் என்ன சொன்னா, I have the support of Virat Kohli, I have the support of Hazelwood, Bhuvi எல்லாம் இருக்காங்க, எனக்கு அதனால கவலை இல்லை, எனக்கு இவனா சப்போர்ட் வச்சு எனக்கு ஒன்னும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு விராட் பாய் விஷயம் வந்து கவலை இல்லை. I think அதுதான் greatness of the senior players in RCB ல, supporting Rajat Patidar
and not making him small, something like that. That's what I mean. Yeah. I mean, அவங்களோட entire management, Andy Flower, Dinesh Karthik, all of them are they've got the team dressing room atmosphere. Virat is backing Rajat. Rajat is doing an excellent job. He's here to stay. They're going to win multiple championships in the next 4-5 years. Let's see how far this team can go. I think they'll be the contenders again next year. பார்த்துன்னு இருக்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி போக போகுதுன்னு. Guys, thank you Chika for joining us the entire IPL. To all the viewers, thank you once again. We will come back with the team of the tournament, but before you go, don't forget to check out Campa, don't forget to check out Titan, don't forget to check out Amritanjan. Click in the links in the description below, subscribe to our channel Chiki Chika, hit the bell icon notification. We'll be back again very soon. Cheers guys.